गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परब्रह्मा तस्मै श्रीगुरवे नमः। अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरवे नमः. மனுஷா எல்லாருமே ஹ்ரீம் ஸ்ரீம் க்ளீம்னு அந்த 3 பீஜாட்சரம் தான் உபயோகப்படுத்திக்கிறோம். மனுஷா எல்லாருமே க்ளீம் பீஜத்தில் தான் இருக்கோம். சொந்த நிர்ணயங்கிறது அவளுக்கு இல்லை. சாப்பிடணும், பசிச்சா சாப்பிடணும், பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும், பையனை படிக்க வைக்கணும், உடம்பு சரியில்லைன்னா மருந்து சாப்பிட்ணும், அப்போது டாக்டரோட அட்வைஸை கேட்டுக்கணும். இவையெல்லாம் நம்மளோட நிர்ணயத்தில் இல்லை. அவசியம் ஏற்படுறது பண்ணுறோம். பசி எடுத்தால் சாப்பிட்றோம், தாகம் எடுத்தால் தண்ணி குடிக்கிறோம், குழந்தைகள் பிறந்துட்டா அதனால் படிக்க வைக்கிறோம். சமாஜத்தில் என்ன படிப்பு இருக்கோ அந்த படிப்பை தான் படிக்க வைக்கிறோமே தவிர இல்லாத படிப்பை படிக்க வைக்கிறதில்ல. இது எல்லாமே சில சமயம் நிர்ணயம் சமாஜத்திலேயே எடுக்கிற நிர்ணயமாக தான் இருக்குது. நம்ம காலத்தை உபயோகிச்சுக்கிறோம். சமயத்தை சத்விநியோகம் செய்கிறவா க்ளீம் பீஜ சாதகன். சமயம்னா காலத்தை உபயோகிச்சு கொள்ளாமல் நேரம் நம்மளை உபயோகிச்சுட்டாக்க நம்ம சாதகன் இல்லை. யாரோட சரீரம் பவித்திரமான சரீரம் ஆறுது காலம் டைம் மீது நடந்ததே. யாரோட சரீரம் பவித்திரமான சரீரம்னா காலப்படி இருக்கிறவாளுக்கு தான் அது பவித்திரமாக இருக்குது. மகான்களுடைய ஜீவித சரித்திரத்தை படித்தாக்க இது நன்னா புரியும். இப்போ காந்தி இந்த ஊரில் அப்படின்னா அங்கே மார்ட்டின் லூதர்னு சொல்லலாம். இங்கே நேருன்னா அங்கே கென்னடின்னு சொல்லலாம். எல்லாருமே ஒரு லட்சியம் வரைக்கும் தான் காலத்தை உபயோகிச்சுட்டா. லட்சியத்திற்கு காலத்தை உபயோகிக்கிறவா க்ளீம் பீஜ சாதகன். எந்த லட்சியம்னாலும் பரவாயில்ல, ஆனால் லட்சியம் இருக்கணும். இன்னும் சில சாதகர்கள்லாம் இருப்பா. அவள் பொருட்களை கண்டுபிடிச்சு, அதாவது வனருளுன்னா என்ன, உபகரணங்கள் சாமான்கள்லாம் கண்டுபிடிச்சது இருக்கால்ல, அதை இன்னும் எப்படி அதிகமாக உபயோகிக்கிறது அப்படிங்கிறத சொல்லுவாள். இப்போ ஒரு பேப்பர் நான் சொல்கிறேன். இதை சொல்கிறதே இதை பர்மனெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா இதை டேப் போட்டு கேட்டு நினைவு படிச்சுக்கிற மாதிரி டேப் ரெக்கார்டர் கண்டுபிடிச்சிருக்கா. அப்புறம் கல்யாணத்தெல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறா. அந்த ஃபோட்டோ நிரந்தரமாக எப்போதுமே லைஃப் லாங் இருக்கணுங்கிறதுக்காக வீடியோ கண்டுபிடிச்சிருக்கா. கணக்கு போடுறதெல்லாம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கண்டுபிடிச்சி கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சிருக்கா. இப்போ இதெல்லாம் நம்ம அடிக்கடி உபயோகப்படுத்துறதுனால நமக்கு டைம் ரொம்ப குறைச்சல் தேவைப்படுறது, சீக்கிரம் வேலை ஆறுது. இதெல்லாம் எப்படி கண்டுபிடிச்சிருக்கா? நம்மகிட்ட இருக்கிற உபகரணங்கள் மூலமாக இந்த காலத்தை எப்படி அதிகமாக காலத்தையும் வச்சுட்டு இதை எப்படி நிறைய நாளைக்கு உபயோகப்படுத்துகிற மாதிரி பண்ண முடியுங்கிறத கண்டுபிடிச்சிருக்கா. இதனால தான் நமக்கு டேப் ரெக்கார்டர் வந்திருக்கு, கணக்குக்காக கம்ப்யூட்டர் வந்திருக்கு. அதாவது இந்த உபகரணங்கள் டைம் இதை வச்சு கண்டுபிடிச்சிருக்கா. இப்போ டைமு இந்த உபகரணங்களையும் வச்சு கொண்டுக்கிற பண்ணுற சாதகனை ஸ்ரீம் பீஜ சாதகன்னு சொல்லுவாள். இவன் க்ளீம் பீஜ சாதகனை விட ஒரு படி மேலே இருப்பாள். க்ளீம் பீஜ சாதகன் சமயத்தை உபயோகிச்சு முடிஞ்சால் ஓகேன்னு இருப்பா. ஹ்ரீம் பீஜ சாதகன்னு இருப்பா. அவள் சமயத்தையும் உபயோகிச்சுட்டு
அந்த சமயத்தை நிறைய அதிகப்படுத்தி ஜாஸ்தி பண்ணிப்பா. எப்படி கம்ப்யூட்டர் எக்ஸாம்பிள் சொல்லலாம். இப்போ வந்து கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சதுனால ஒரு லெட்டரை அனுப்பணும் அப்படின்னாக்க ஒரு செகண்ட்லேயே அனுப்பிச்சுடலாம். முன்ன காலத்தெல்லாம் வந்து ரொம்ப டைம் அது போகிறதுக்கு டைம்லாம் ஆகும். இப்போ அந்த மாதிரி கிடையாது. இமெயில் இன்ஸ்டண்ட்லாம் இப்போ வந்திருக்கு. ஒரு செகண்டில் நம்ம மாற்றிடுறோம். க்ளீம் உபயோகிக்கிறது ஸ்ட்ரீம் என்பது அர்த்தம் ஆகிறது இல்லையா? சம்பத்து அப்படின்னா பொருள் வேணும். அதை தவிர அதை எப்படி உபயோகிக்கணுங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்போ காலேஜுக்கு கிளம்பிட்டு இப்போ காலத்தை உபயோகிக்கிறதும் தெரிஞ்சுக்கணும். அதை எப்படி காலத்தை உபயோகிச்சுட்டு அந்த டயத்தை இன்னும் ஃபாஸ்ட்டாக எப்படி பண்ணிக்கிறதுங்கிறது அந்த சிஸ்டமும் தெரிஞ்சுக்கணும். இப்போ தான் காலேஜுக்கு நான் கிளம்பின்ட்டுருக்கேன். இப்போ தான் அஸ்வமேத யஜ்யம் நான் பண்ண போகிறாங்கிறது தெரியுது. இப்போ அஸ்வமேத யஜ்யம்னா என்ன, அது எப்படி பண்ணுறா, அதை பற்றி சொல்லணும். அப்போ நான் வந்து சாயந்தரம் வந்து சொல்கிறேன் அப்படின்னா அஸ்வமேத யஜ்யம் ஆனப்பின்னு சொன்னால் கூட அந்த சப்ஜெக்ட் பூர்த்தி ஆகாது. ஏன்னா இப்போ அவசரமாக சொன்னாதான் அதை என்ன அந்த காலேஜுக்கு போகிறத விட இது வந்து பிரபஞ்சத்துக்கே உபயோகப்படுறதில்ல. அதனால் இதை உடனே சொன்னாதான் நல்லது. அதனால் அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம இப்போ இங்கே எல்லோரும் உட்காந்துட்டுருக்கோம். இல்லை நான் தினம் சாயங்காலம் வந்து 5 நிமிஷம் சொல்கிறேன் அப்படின்னா அஸ்வமேத யஜ்யம் ஆனப்புறம் கூட சொல்லிகிட்டே தான் இருப்போம் நம்ம. இப்போ அதனால் இப்போ எல்லோரும் இங்கே சீரியஸாக உட்காந்துருக்கு. இது 6 வரைக்கும் இந்த டாபிக் வந்தால் டக்குன்னு இது கேட்டுட்டு வேலையை பண்ணுங்க. இது வந்து ஸ்ட்ரீம் பீஜ சாதனையோட பிரதிகா. இப்போ டேப் ரெக்கார்டர் இருக்குது, புக்கு இருக்குது, எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நான் இருக்கேன். இதை வந்து கேட்குறதுக்கு நீங்கள் மனுஷா எல்லோரும் இருக்கீள். இதை உபயோகிச்சுட்டு என்ன பண்ணணுங்கிறதும் உங்களுக்கு தெரியுது. அதை விட்டுட்டு நான் வாரத்துக்கு 5 நிமிஷம் பாராயணம் பண்ணுறேன் அப்படின்னா நோ ப்ராப்ளம். இது வந்து நெக்ஸ்ட் ஜென்மத்தில் அஸ்வமேத யஜ்யத்தில் கூட கலந்துக்கலாம். அப்படி நீங்கள் பண்ணிடலாம். இதுக்குன்னு ஒரு டயத்தை நீங்கள் உங்கள் நிறுத்தி இதை கற்றுக்கிறது தான் ஸ்ட்ரீம் பீஜ சாதனை. நேரத்தை எப்படி ஃபாஸ்ட்டாக உபயோகப்படுத்திண்டா மனுஷா வேணும். நம்ம சில சமயம் நினச்சிட்டு இருப்போம் பணம் இருந்தால் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு. பணத்தால் மனுஷால் உபயோகிக்க முடியும் என்கிற பிரமையிலேருந்து வெளியில் வாங்கோ. மனுஷாளுக்கு பணத்தினால கொஞ்சம் பிரச்சனை தான் நிறைய. கொல்றதுக்கே பணம் இருந்ததுன்னா அதை பயந்து தான் நம்ம வச்சுட்டுருக்கணும். பணம் இருக்கிறவள்கிட்ட போய் கேட்டால் அவங்களோட கஷ்டம்லாம் நமக்கு தெரியும். இவன் எப்போ சாவான், இவன்கிட்டேருந்து இந்த பணத்தை எடுத்துக்கலாம் அப்படின்னு ரெடியாக இருப்பான். நிஜம்தான். இன்னும் சில பேர் இருந்தால் இவன் லாங் லைஃப் இருந்தால் இந்த பணத்தை அவன் வேற யாருக்கான்னு ஆசையை எழுதி வச்சுட்டா அப்படிங்கிறதுக்காக அவன் சாகலையேன்னு சொல்லிவிட்டு அவன் தினம் நினச்சிப்பான். அவன் ஏதாவது குறுக்கு வழியில் கூட ஏற்பாடு பண்ணுவான். பணத்தினால மனுஷால்கிட்ட அன்பை பெற முடியாது. நமக்கு எப்போவான்னு நம்ம இதெல்லாம் பார்த்தோமா? குருமார்கள்ட்டெல்லாம் இதெல்லாம் அவள் எதிர்க்கவே இல்லை. பணத்து பின்னாடி அவள் போவே இல்லை. ஸ்ட்ரீம் பீஜ சாதனை, அதாவது குரூப் சாதனை, குரூப்பாக உபாசனை பண்ணி பிரேமை இருந்தாலே நம்ம வந்து நிறைய சாதிக்க முடியும். ஆட்டோமேட்டிக்காக எல்லாரோடையும் கலந்து ஒருவருக்கொருவர் கலந்து வேலை செய்வா. நமக்கு நிஜமான ஒரு அன்பு, நிஜமான ஒரு பிரேமை இருந்ததுன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் கலந்து வேலை பண்ணுவா. இதெல்லாம் ஸ்ட்ரீம் பீஜ சாதனையோட அர்த்தம். நீ யார்கிட்டையும் கலந்துக்க மாட்ட, வேலை செய்யலை அப்படின்னா வந்து லாஸாகிறது நீந்தான்.
எங்கே போனாலும் எல்லாரோடையும் கலந்து வேலை செய். அப்படி இருந்தும் போகிறதுக்கு பிரேமம் இருக்கணும். இப்போ வந்து நம்ம சின்ன வயசில் நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது அவள்கிட்ட ஒரு ஆத்ம நண்பன் சொல்கிறோம். அப்போ என்ன, அவளுக்கும் நமக்கும் சின்ன வயசுலேயே சேர்ந்து படிச்சுக்கிறதுனால நம்மளையும் அறியாமல் அவள்கிட்ட ஒரு அஃபெக்ஷன் தானாகவே வந்துடும். அதான் நம்ம பிராண செய்கிதன்னு சொல்லுவோம்ல, அப்படி தான். அவள் வந்து சேர்ந்து படிப்பதுனால அவளுக்கும் நமக்கும் ஒரு லிங்க் ரொம்ப க்ளோஸாக அமைஞ்சுடுறது. லட்சியம் இருந்து சேர்ந்துக்கோங்கோ, லட்சியம் இல்லவாளோட சேர்ந்து வேலை பண்ணுங்கோ. அது லட்சியம் ரொம்ப முக்கியம். எல்லாரோடையும் சேர்ந்து கலந்து வேலை பண்ணுறது தான் ஸ்ரீம் பீஜ சாதனை. அப்போ வந்து இருக்கிற வனரலோ, அதாவது உபகரணங்களை கூட உபயோகிச்சுக்கிறோம் நம்ம. இன்னும் ஒருபடி மேலே போனால் ஹ்ரீம் பீஜ சாதனை. சங்கல்பம், சாதனை, காலத்தை உபயோகித்து சாதனை பண்ணுறவா. உபகரணங்களை வச்சு செய்கிறது இல்லை. காலம் உபகரணம் தாண்டி அதிக பலன் தர்றது ஹ்ரீம் சாதனை, கிரியேட் பண்ணுறது. காலத்தை தயார் பண்ணோம், அது காலத்தை கடந்து கிரியேட் பண்ணி கூட பண்ணும். அதான் ஹ்ரீம் சாதனை. ஹ்ரீம் சாதனைக்கு மகா சரஸ்வதி சாதனைன்னு அரவிந்தோ சொன்னான். ஸ்ரீம் மகாலட்சுமி சாதனை, க்ளீம் மகாகாளி சாதனை. நிறைய குருமார்கள் வந்து மகாகாளி சாதனையோடு நின்றுடுறா. ஏன்னா அதுக்கு மேலே போக முடியல, ரிஜெக்ட் டைம் டேபிளில் இருந்துடுறா. ரிஜெக்ட் டைம் டேபிள்னால் இப்போ காயத்ரி பரிவார்னு இருக்கவங்க இந்த டயத்தில் பிராணாயாமம் பண்ணணும், இந்த டயத்தில் சந்தியாவந்தனம் பண்ணணும், இந்த டயத்தில் ஜபம் பண்ணணும் அப்படின்னு ஒரு டைம் அமைஞ்சு விடுறது. அதேமாரி ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் குரூப்காரா மேலே அவள் யோகா இந்த டைம் இதுன்னு ரிஜெக்ட் பண்ணிக்கிறா. டைம் டேபிள் இருக்கும், டைம் டேபிளில் ஸ்ட்ரீம் இருக்காது. குரு எல்லாருமே மகாகாளி சாதனையோட நின்றுடுறாதனால அவளோட தப்பு கிடையாது, அது சாதகனோட தப்பு. சில சாதகன் வந்து ஸ்ட்ரீம் ஸ்தாயை தாண்டி போவா. ஸ்ட்ரீம் சாதனை என்னன்னா என்ன, அவர்கள்ட்ட வரவர்கள காலத்தை நேரத்தை நன்னா உபயோகிச்சுண்டு ரொம்ப பெரிய சாதகனாக மாற்றுவா. அந்த ஸ்திதிக்கு அழைச்சிட்டு போவா. அந்த ஸ்ட்ரீம் உபயோகித்து மனுஷால உயர்ந்த சாதிக்கு அழைச்சிட்டு போவதில் ஷீரடி சாய்பாபா ரொம்ப முக்கியம். அவர்கிட்ட போனவாள்லாம் எல்லாரும் முத்துக்களாக தயாரானா. உபாசினி மகராஜ், நாராயண மகராஜ் எல்லாருமே மகாகுரு ஸ்திதிக்கு போனான். ஷீரடி சாயி ஹ்ரீம் பீஜ சாதனையை செய்தார். மனுஷ ரூபமாக உள்ளவாளை குரு ரூபமாக செஞ்சார். காலத்தையும் சத்விநியோகம் பண்ணார். ஹ்ரீம் பீஜ சாதனை செஞ்சவா இது மூணுத்தையும் தாண்டினவா. ஹ்ரீம் பீஜ சாதனையே வெங்கட்ரமண மூர்த்தி கூட சொல்லலாம். வெங்கட்ரமரும் குருவும் வேறு வேற பார்க்காத. அப்படி பார்த்தாக்க உனக்கு சொன்னதே புரியலன்னு தான் அர்த்தம். இப்போ கெமிஸ்ட்ரி லெக்சரர் இருக்கார், ஜப்பான்லேயும் கெமிஸ்ட்ரி லெக்சரர் சொல்கிறார், சைனாவிலையும் சொல்கிறார். சப்ஜெக்ட் ஒன்று தான், லாங்குவேஜ் தான் வேறு வேறு. ஒரு குருலேருந்து ஒரு குருவுக்கு நீ பின்னம் பண்ணி பார்க்காத. எந்த திசைக்கு அதிபதி? தனாதிபதியாக இருக்கார் அவர் கிரகத்தில். பிரகஸ்பதி காலத்தை எடுத்துட்டார்.
திசைகளை நன்னா புரிஞ்சுட்டா போகிறோம். குபேரனிடம் கடன் வாங்கிறதுனா என்ன? நாம் கூட குருக்கிட்ட ஞானத்தை கடன் வாங்குகிறோம். நியூட்டன், ஐன்ஸ்டீன் எல்லாம் கூட கடன் வாங்குறா. அவள்லாம் கண்டுபிடிச்சது ஒரே நாளில் ஒன்றும் கண்டுபிடிக்கலை. நிறைய நாள், நிறைய வருஷம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி 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 அதை கண்டுபிடிச்சா. புவிய ஈர்ப்பு ஆகர்ஷண சக்தி எல்லாம் நீ அவள்கிட்டேருந்து கற்றுன்றதை நீ தெரிஞ்சுக்கிற. அவளோட சமயத்தை எடுத்துக்கிற. நீ உனக்கு நிறைய டைம் செலவு கம்மியாக இருது, வேஸ்ட் பண்ணலை. அவள் லைஃப்பில் எடுத்துட்ட தூரம் நீ உபயோகப்படுற. தனாதிபதிங்கிறோம். ஒய் நாம் கூட குருவிட ஞானத்தை கடன் கேட்குறோம். உத்தர திசையிலிருந்து ஞானத்தை எடுத்துக்கிறோம். ஞானம் இது ஞானம் எங்கேருந்து நமக்கு உபயோகப்படுறது? குருட்டேருந்தெல்லாம் எடுத்துக்கிறோம். முன்ன திருப்பதியில் அஸ்வமேத யஜ்யம் நடந்தது. அந்த சமயம் நடந்த சொற்பொழிவு இது. அதே உத்திர திசையிலேருந்து ஞானத்தை கடனாக பெறுகிறோம். நம்ம காற்றை கூட கடனாக தான் எடுத்துக்கிறோம். காலத்தையே உபயோகிக்கிறோம். வனருளு அதாவது உபகரணங்களையும் உபயோகிக்கிறோம். ஸ்ரீவரை உபயோகித்து காலத்தை உபயோகித்து ஹ்ரீம் பீஜாட்சரத்துக்கு போகிறோம். ஓம் பூர் புவஸ்வஹ தத் சவிதுர் வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமகி தியோ யோனக பிரச்சோதயாத். இது ஹிந்தியில் சொல்லி தெலுங்குலேயும் மாஸ்டர் சொல்லியிருக்கார். அதாவது பிரஜாபதியான பிரம்மா அங்கே அசுமேத இதை பார்த்தார், யஜ்யம் செய்கிறத பார்த்தார். பிரஜாபதி தன்னோட கோரிக்கைகள் தீரணும்னு, தனக்கு எல்லா பதார்த்தமும் கிடைக்கணும்னு ஒரு கோரிக்கை வச்சார். 3 ராத்திரி அந்த அஸ்வமேதத்தை பார்த்தா அதை அழைச்சி அதன் மூலம் யஜ்யம் செய்யப்பட்டது. இதனால் அவளுக்கு எல்லா கோரிக்கையும் நிறைவேறிடுது, எல்லா பதார்த்தமும் கிடைச்சது. யார் அஸ்வமேத யஜ்யம் செய்கிறாளோ அவளுடைய எல்லா விருப்பமும் நிறைவேறும். ஆல் தே காட். பிரஜாபதியான பிரம்மா 3 டேஸ் பண்ணினான். எது வேண்டினாலும் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, பிரஜாபதிக்கு வேண்டினது எல்லாம் கிடைச்சது போல் உனக்கும் கிடைக்கும். அதை சதபதி பிராமணத்தில் சொன்னார். இப்போ நமக்கு என்ன கேட்க போகிறோம்? ஒரே பாஷை, ஒரே விஸ்வம், ஒரே லாங்குவேஜ், ஒன் ரிலிஜன் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு அஸ்வமேதத்தில் மகாகாலனோட பிரத்யட்சமாக சொன்னது. அகண்ட ஜோதிங்கிற புக்கில் காயத்ரி உபாசனைங்கிற டாப்பிக்கே ஆரம்பிக்கப்பட்டது 1940. ஃபஸ்ட்டு பேஜ் பிரிண்ட் ஆச்சு. அந்த ஃபஸ்ட்டு பேஜில் காயத்ரி மாதாவோட காதுக்கு கீழே ஒரு பங்கி இருக்குது. ஸ்வர்க்கத்தை பூமிக்கு கொண்டு வர்றதுக்காக இது வரல, பூமியை ஸ்வர்க்கமாக பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறா. இதில் அகண்ட காயத்ரி மகாவிக்யானம் 30 ரீப்ரிண்ட்ஸ் ஆயிருக்கு. அதில் எல்லாம் விவரமாக சொல்லியிருக்கு. காயத்ரி யஜ்யம் பண்ணுறதுக்கு, அந்த அஸ்வமேத யஜ்யம் பண்ணுறதுக்கு 5 டேஸ் ப்ரிப்பரேஷன் பண்ணுறோம்.
இப்போ நம்ம கல்யாணம் பண்ணுறோம், கல்யாண பத்திரிக்கை கொடுத்துட்றா, அவள்லாம் வந்துடுறா, அவளுக்கு முதல்ல ஏற்பாடெல்லாம் பண்ணி பண்ணுறோம்ல, அந்த மாதிரி. க்ளீம், ஸ்ட்ரீம், க்ரீம் எப்படி வேலை செய்கிறது? நைன்டீன் 40 அகண்ட ஜோதி புக்கு எழுத ஆரம்பித்தார். அப்போல்லாம் குரு ஸ்ரீராம சர்மா ஆச்சாரியா அவரே எழுதினார், அவரே போஸ்ட் பண்ணார் எல்லா லெட்டரையும். அப்போ கம்போஸ் பண்ணது அவர் தான். பிரிண்டெல்லாம் பண்ண முடியாது, கையால் தான் எழுதினார் எல்லாம். அவரே போஸ்ட் பண்ணால் அந்த போஸ்ட்டுக்கு பதில் வந்துடுத்துனா அவள் எத்தனை பக்தி ஸ்ரத்தையோடு பண்ணியிருக்கா, அந்த இது கொஞ்சம் கூட குறையக்கூடாதுன்னு அவரே உட்காந்து ஆன்சரும் எழுதுவார். பூமி சொர்க்கம் பூமிக்கு வராது, பூமியை சொர்க்கம் பண்ண போகிறா. அதுக்கு தான் நம்ம இப்போ பிரயத்தனம் பண்ணுறோம். அதாவது இந்த பூமி சொர்க்கம் ஆக போகிறதுன்னா அது யாரோட சங்கல்பம்? மகாகாலனோட சங்கல்பம். அது எப்போ ஆறுது? இன்றைக்கும் ஆகலாம், நாளைக்கும் ஆகலாம், இன்னொரு 10 வருஷம் கழிச்சு கூட ஆகலாம். இது மகாகாலனோட கோரிக்கை, அதனால கண்டிப்பாக இது நடக்கும். நமக்கு தான் டைம் முக்கியம். பிரகிருத்தியில் அவள் சொன்னால் அது எப்போ நடக்கணுமோ அதுக்கு தகுந்த வார்த்தாவரணம் அமைஞ்சு நடக்கும். ஹ்ரீம் ஸ்ரீம் க்ளீம் தத் சவிதுர் வரேண்யம். ஹ்ரீம் காலத்தை வனருளு தயார் செய்யும், சவிதா சக்தி. பர்கோ தேவசிய தீமகி இருட்டை அஜ்ஞானத்தை போக்குறது, நம்மகிட்ட இருக்கிற எல்லா டார்க்னஸையும் போக்குறது. பதார்த்தம் இப்போ படிக்கணும் அப்படின்னா புக்கு, பேனா, நோட்டு வேணும். இப்போ ஸ்பீச்சு தரணும் அப்படின்னா மைக்கு வேணும். எனக்கு இப்போ நீங்கள்லாம் இருக்கிறதுனால உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் யாரும் இல்லைன்னா நான் பாட்டு படிச்சுன்னு போயிடுவேன். அது ஒரு குரூப்பாக இருந்து படிக்கும்போது நம்மகிட்ட இருக்கிற அந்தகாரம் ஏதோ ஒரு விதமாக எங்கெங்கே இருக்கோ அதெல்லாம் போகும். இப்போ சயின்ஸ் படித்தா கெமிஸ்ட்ரி படித்தா அதில் இருக்கிற அந்தகாரம் போகும், ஃபிசிக்ஸ் படித்தா அதில் இருக்கிறது போகும். அப்புறம் க்ளீம் தத் சவிதுர் வரேண்யம் பர்கோ தேவசிய தீமகி தியோ யோனக பிரச்சோதயாத். இதையெல்லாம் நமக்கு கிடைச்சிருக்கு. சன்மார்க்கம் வழியாக அது அழைச்சி போகிறது. ஆச்சரணம் முக்கியம். ஹ்ரீம் ஸ்ரீயில் கலக்கலைன்னா ஒன்றுமே உபயோகம் இல்லை. ஆச்சரணம் சக்தி காயத்ரி மந்திரத்தில் இருக்குது. எல்லாத்தையும் கலந்து வேலை செய்கிற சக்தி காயத்ரி மந்திரத்தில் மட்டும்தான் இருக்குது. அவர் அந்த காலத்திலேயே இந்த மந்திரத்தை வீட்டுக்கு வீடு எடுத்துகிட்டு போய் சொன்னார். அப்போ காயத்ரி செய்யக்கூடாது, அதை பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு நிறைய செய்யலாமா அப்படின்னு பலவித இடைஞ்சல்லாம் இருந்தது. ஆனால் இப்போ லக்கியாக எல்லார் வீட்லேயும் காயத்ரி வச்சு கொஞ்சம் ஜபம் பண்ணுற அளவுக்கு வந்திருக்கா. அவர் புருஷ சரீரம் எடுத்தாலும் அவர் காயத்ரி பண்ணி பண்ணி அந்த சரீரம் எல்லாம் அம்மா போல தான் இருந்தது. ரோமம் கூட அந்த மந்திரத்தில் நிறைஞ்சிருந்தது. ஃபுல் லைஃப் அந்த அவர் தாயையே பூஜை பண்ணி அந்த மகா புருஷனை ஆனால் தன்னிட்டமே அம்மா அழைச்சுட்டா. அவர் போகிற வரைக்கும், இந்த சரீரத்தை விடுற வரைக்கும் காயத்ரி ஜபம் பண்ணியிருந்தார். எந்த காரியம் ஸ்தூல சரீரமாக இருக்கும்போது நடக்கலையோ அது 1,00,000 மடங்கு அதிகமாக காரண சரீரம் செய்கிறது. அவள் சரீரமாக இருக்கும்போது நிறைய செஞ்சார். நம்ம பவிஷ்யத்தில் ஊகிக்கவே முடியாது, அவ்வளோ வேலை பண்ணியிருக்கார். குருவோட பிளான் எல்லாம் வேறு விதமாக இருக்கும். நம்முடையதோட குருவோடத ஒத்து போகாது.
நம்மளாம் லிமிட்டில் தான் இருக்கும். அவளோட பிளான் வந்து ஊகமே பண்ணிக்க முடியாது. குருவோட பவிஷ்யத் பிரணாளிக்கா நம்ம சாதாரண மனுஷாளுக்கு அது புரியவே புரியாது. அவரோட குருவோட வேலையை செய்யலாம், அந்த மார்க்கத்தில் போகலாம். கரிஷ்யே வச்சனம் தவா அப்படின்னு ஊகிச்சுக்கோங்க. அவரோட இதை பணியை வேலை பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஆனந்தம் எடுத்துக்கோங்க, ஆனந்திச்சுக்கோங்க. என்னன்னைக்கு வேலையை அன்னன்னைக்கு செய்யறதுக்கு தான் குருவோட ஆக்ஞை. அதை வந்து போஸ்ட்போன் பண்ணவே கூடாது. ஜெய் குருதேவ்.